ஆசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சங்கீதம் 52:7 அழகா சொல்லுது பாருங்க. இதோ பாருங்கள், இவன் தான் கடவுளை தன் புகலிடமாக கொண்டாடுவன், தன் செல்வ பெருக்கில் நம்பிக்கை வைத்தவன், அழிவு செயலையே புகலிடமாய் கொண்டவன், அழிவு செயலையே புகலிடமாய் கொண்டவன். நானோ 8ஆம் வசனத்தில் சொல்கிறது, நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருக்கின்றேன். நானோ கடவுளுடைய இல்லத்தில் பச்சை ஒலிவ மர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நானோ அல்லேலூயா, நானும் நம்ம எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில், அதனால தான் ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த செராபீன்கள் பார்த்தீங்களா, 6 ரெக்கைகள் இருந்தது. 30 முக்கோடி தேவர்கள் அங்கே துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 6 ரெக்கைகள் இருந்து 2ஆல் தன் முகத்தை மூடிக்கொண்டார்கள், 2ஆல் தன் பாதங்களை மூடிக்கொண்டார்கள், 2 ரெக்கைகளால் தன் கரைகளை விட்டு பறந்தார்கள். பறந்ததுக்கு வாய் சும்மா இருந்துச்சா? தூயவர் தூயவர், படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் என்று உரத்த குரலில் படைகளின் ஆண்டவர் தூயவர் தூயவர் என்று உரத்த குரலில் ஆண்டவரை துதிக்கும் போது வாயை திறக்க மாட்டேங்குது, ஆராதிக்கும் போது வாய் திறக்க மாட்டேங்குது. ஆனால் அவங்க எப்படி செய்யறாங்க பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லும், வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்பு. 89 உன் வாயை விரிவாக திற, நான் அதை